அப்பனே முருகா, எங்களுக்கு எவ்வளோ சோதனைங்க, கஷ்டம், கவலை எல்லாமே இருக்குது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த கஷ்டத்துலேருந்து நாங்கள் மீண்டு நல்லபடியாக வாழ்வோம். எங்கள் அப்பா முருகன் எங்களை வாழ வைப்பான்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இன்னுமே நாங்கள் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது நம்ம நிலமை மாறும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். காசு பணம் இதெல்லாம் தேவை தான் வாழ்கிறதுக்கு. ஆனால் அதை விட முக்கியமானது நிம்மதி. அந்த நிம்மதிக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த நிம்மதியே இல்லைன்னா அது என்ன ஒரு வாழ்க்கை? இருந்தாலும் எங்கள் அப்பா முருகன் எங்களுக்கு நிம்மதியாக வாழ வைப்பான், சந்தோஷமாக இருக்க வைப்பான். நீ ஏன் இந்த சோதனைகளை எங்களுக்கு தரேன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது முருகா. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களாலையும் தாங்கிக்க முடியல. அந்த தாங்க முடியாத நேரத்தில் கூட எப்படியாவது எங்கள் அப்பா முருகன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எங்களுக்கு கை கொடுப்பாரு அப்படின்ட்டு நாங்கள் நம்பியிருக்கோம். இந்த நம்பிக்கை ஒன்று தான் இன்னுமே எங்களை ஓட வச்சிட்ருக்கு, வாழ வச்சிட்ருக்கு. என்ன நடந்தாலும் சரி, உன் பாதத்தை பற்றின நாங்கள் அதை விடவே போகிறதில்ல. எப்பவுமே உன் பாதத்தில் சரணாகதி ஆகிடுவோம். ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ.